கடவுள்களை மனுஷங்க தான் படைச்சாங்க. கடவுள்னா என்ன கடவுள்? இயற்கையான கடவுள்னு ஒன்று இருக்குது, செயற்கையான கடவுள். இயற்கையான கடவுள்னா என்னென்னா காற்று. எதெல்லாம் இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாதோ அதுதான் இயற்கையான கடவுள். தண்ணி இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது, அப்போ அதுதான் தண்ணி தான் கடவுள். காற்று இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாது, அப்போ அந்த காற்று தான் இயற்கையான கடவுள். யாரெல்லாம் இல்லைன்னா எதெல்லாம் இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாதோ அதுதான் இயற்கையான கடவுள். இப்போ அப்பா அம்மா இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது, பெற்றோர்கள் உறவினர்கள் இல்லாமல் அவர்களுடைய உதவிகள் இல்லாமல் நம்ம உயிர் வாழ முடியாது. அப்படின்னா பெரியவர்கள் இல்லாமல் நாம் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அப்படின்னா அவங்க தான் கடவுள்கள். அப்போது நண்பர்கள் உறவினர்கள் இவங்கெல்லாம் இல்லாமல் நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியாது, அப்பா அம்மா இல்லாமல் உயிரோடு வாழ முடியாது. அப்படின்னா அவர்கள் மனித கடவுள்கள். அது மாதிரி இது காற்று நீர் இதெல்லாம் இயற்கை கடவுள்கள். இயற்கையான எல்லாருமே இயற்கை தான், மனுஷங்கனாலும் இயற்கை தான். அதனால் அது கடவுள்லேயே நிறைய பிரிவு இருக்குது. மனித கடவுள் இருக்கிறாங்க, அப்புறம் காற்று கடவுள், அது நீர் கடவுள். எதெல்லாம் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாதோ அவங்க தான் இயற்கையான கடவுள். இந்த மாதிரி செயற்கையான கடவுளுங்கிறது இந்த மாதிரி இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், புத்த மதம், சீக்கிய மதம் இவர்கள்லாம் செயற்கையான கடவுள். இவங்க என்ன சொல்லலாம், நாங்கள் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும். சீக்கிய மதம்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியாமலே இங்கே தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் சீக்கியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த கடவுள் இல்லைன்னா அவங்களால வாழ முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போது முஸ்லீம்னு ஒரு மதம் இருக்குதுன்னே நிறைய தெரியாதவங்களும் இருக்காங்க இந்த உலகத்தில். அது மாதிரி இந்துன்னு ஒரு மதம் இருக்குது. அதில் சிவன், பார்வதி, முருகன், அப்புறம் ராமன் அப்படிங்கிற கடவுள்கள் அப்படின்னு அப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னு தெரியாமலே இந்த உலகத்தில் நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ இதெல்லாம் இதெல்லாம் செயற்கையான கடவுள்கள். அப்படின்னா இந்த கடவுளை மனுஷங்க தான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன இன்னும் ஒரு எளிதான உதாரணம் எப்படின்னா, இப்போ ஏன் இந்தியாவில் இருக்கிற கடவுள் ஏன் ஆப்பிரிக்காவில் இல்லை? அப்போ ஆப்பிரிக்காவில் ஏன் இல்லாமல் போச்சு? அப்போது அது மாதிரி இந்தியாவில் எப்படி முஸ்லீம் மதம் வந்துச்சு? மனுஷங்க தான் கொண்டு வந்தாங்க. முஸ்லீம் மதத்தை அந்த முகலாயர்கள் இந்தியாவுக்கு வரும்போது கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா இந்தியாவில் முஸ்லீம் மதம் இருக்காது. ஆனால் அவர்கள் தான் முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்லாம் மதம், அல்லாஹ் தான் இந்த உலகத்தை படைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் ஏன் மற்றவங்களுக்கு தெரியாமல் போச்சுது? நீங்கள் கொண்டு வந்து தான் அவர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன போச்சு? அப்போ எல்லா கடவுளை அவர் தான் படைச்சார், உலகத்தில் படைச்சார் அப்படின்னா நீ ஏன் அதை சொல்லி எனக்கு ஏன் தெரியப்படுத்துகிற? நீ சொல்லாமல் அவர் எனக்கு தெரிய மாட்டாரா? அப்படி தான் இந்து மதம் ஏன் இந்தியாவில் மட்டும் இருக்குது? ஏன் அது இருந்தது? வெளிநாட்டுக்கு போச்சுதுன்னா எப்படி போச்சுது? இங்கே உள்ளவங்க அங்கே குடிபெயர்ந்து போனாங்க. அதனால தான் அங்கே உள்ளவர்களுக்கு இந்து மதம் என்பது இப்படி ஒரு கடவுள் இருக்குது, இப்படி ஒரு மதம் இருக்கிறது, ராமன் ஒருத்தர், சிவன் ஒருத்தர் இருக்கார், முருகன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போன ஒருத்தர் தான் அங்கே உள்ளவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். கடவுளே போய் அறிமுகப்படுத்தி கொண்டாரா அப்படின்னா அப்படி கிடையாது. இங்கே உள்ளவங்க தான் போய் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதுலேருந்தே தெரியலையா? அப்போது அங்கு உள்ளவர்களுக்கு இந்து மதம் என்பது எப்படி தெரிந்தது? யார் மூலம் தெரிந்தது? மனுஷங்க மூலமாக தான் அவங்களுக்கு தெரிஞ்சுது, அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் மனுஷங்க இந்த மாதிரி இந்து மதம் இதெல்லாம் மனுஷங்க கண்டுபிடிச்சது, மனுஷங்களால் மனுஷங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது, தெரியப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது. மனுஷங்க தான் கடவுளை கண்டுபிடிச்சாங்க, சிவனை கண்டுபிடிச்சாங்க என்பதற்கு இதை விட ஒரு சிறப்பான உதாரணம் வேறு என்ன இருக்க முடியும்? இப்போ ஒரு ஆப்பிரிக்காவில் உள்ளவங்ககிட்ட சிவன்னா உனக்கு யாருன்னு தெரியுமா? தெரியும் அப்படின்னு சொன்னாங்கன்னு யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி தெரியும்னு கேட்டால், இந்தியாவிலேருந்து ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அவர் பொழப்புக்காக வியாபாரத்துக்காக இங்கே வந்தார், வரும்போது அவர் சிவன் ஒரு கடவுள் இருக்கார் அப்படின்னு அவர் தான் எனக்கு சொன்னார். அப்படி தான் அவருக்கு சிவன் ஒருத்தர் அவருக்கு தெரியுது. இல்லைன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போது அங்கே உள்ளவங்களுக்கு அங்கே உள்ளவங்களுக்கு கடவுள் அவங்களுக்கு தெரியும். அப்போ ஒரு மதம் என்பது எப்படி, ஒரு இந்து மதம் என்பது, ஒரு சிவன் என்பது எனக்கு எப்படி தெரிந்தது அப்படின்னா மனுஷங்க மூலமாக தான் தெரியும். அது மாதிரி இந்தியாவில் உள்ளவங்களுக்கு மட்டும், இந்தியாவில் உள்ளவங்க கடவுளாக அவர் வந்திருக்க மாட்டார். இங்கே உள்ளவங்க தான் இங்கே உள்ளவங்க மக்களுக்கே அறிமுகப்படுத்தினாங்க. இங்கே உள்ள எல்லாருக்குமே, இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு சிவன்னா எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரியாது. யாராவது சொன்னாலும் தெரியும். ஒரு கிறிஸ்தவ மதத்திலே ஊறி போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மற்ற மதத்தில் என்ன கும்பிடுறாங்க, அந்த மதத்தில் என்ன கடவுள் இருக்காங்க, முஸ்லீம் மதம்னா என்ன, அங்கே என்ன கடவுள், அங்கே என்ன அல்லான்னா யார், முகமது நபின்னா யார், நிறைய பேருக்கு தெரியாது. அந்தளவுக்கு ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்காங்க. ஒரு கிறிஸ்தவ மதம் அப்படி இதில் இருக்காங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ளே இருப்பாங்க. அதுக்கு வெளியில் என்ன நடக்குது, இந்து மதத்தில் என்ன கும்பிட்றாங்க அதை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த மதத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். மற்ற மதத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. மற்ற மதத்தை பற்றி அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அந்த ஒவ்வொரு மதமும் என்ன, இந்த உலகத்தை படைச்சதே அவர் தான் அப்படின்னு நம்பிட்டு இருக்குது. ஆனால் அப்படி உலகத்தையே படைத்த அவர் உண்மையான கடவுளாக இருப்பார். ஏன்னால் ஏன் மற்ற மதத்தினருக்கு நிறைய பேருக்கு அவரை ஏன் தெரியலை?
பெரும்பாலானவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கடவுளை பற்றி ஏன் தெரியாமல் போச்சுது அப்படின்னு. அதனால் வந்து ஒரு நாட்டில் போய் ஒவ்வொரு நிறைய நாடு இந்தியாவில் இருக்கிற கடவுள் ஏன் வந்து எல்லா நாட்டிலையுமே இல்லை, அப்போ எல்லா நாட்டிலையும் இல்லை, எல்லா நாட்டுக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அங்கே இருக்கிற 1-2 பேருக்கு தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் பேத்துக்கு தெரிஞ்சிருக்குன்னா எப்படி தெரிஞ்சுது? இங்கே உள்ளவங்க போய் சொல்லி தானே தெரிஞ்சுது, அறிமுகப்படுத்தி தானே தெரிஞ்சுது. இதுலேருந்தே தெரியலையா, மதம் என்பது மனுஷங்களால் கண்டுபிடிக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டு இவர்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது என்று. இது வந்து செயற்கையானது, அது பொய். இது ரொம்ப நாளைக்கு தாக்குப்பிடிக்க தற்காலிகமானது.